Hi my dear great warriors, welcome to our channel TRFA. என்னடா அது என்ன புது வண்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்குறீங்களா? இது வந்து ஹைனஸ்ஸு, ஆனால் ஹைனஸ் ஆட்டுமே உங்களுக்கு தெரியாது. ஹைனஸை பார்க்குறதுக்கு வேறு ஒரு புது கம்பெனி ப்ரொடக்ஷன் பண்ணாப்புல இருக்குது. டோட்டலாக எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணியிருக்காரு. ஒரு ஹைனஸ் வண்டியை டோட்டலாக சேஞ்ச் பண்ண ஒரு பெரிய மாமனிதர் யார் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். வேறு யாரும் இல்லை, நம்ம நண்பர் தான், கிரேட் வினோத். வாங்க சார். ஹலோ. ஹாய் சார். ஹலோ சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன் சார். ஓகே சொல்லுங்கள் சார். இந்த ஃபர்ஸ்ட் வண்டியை ஆஃப் பண்ணிடலாங்களா? கண்டிப்பாக. இது வந்து நான் பார்த்தோன்னே ஃபர்ஸ்ட் ஹைனஸ்னு நம்பவே இல்லை. ஓகே. ஸோ நானும் ஹைனஸ் வச்சிருக்கேன். ஸோ எனக்கு இது ஃபீலே கொடுக்கல. இது வேற ஒரு பிராண்டு அப்படிங்கிறப்ப தான் எனக்கு ஃபீல் ஆனிச்சு. சைடில் ஹோண்டான்னு பார்த்தோன்னே சரி இது என்ன ஆர்எஸ்ஆ அப்படிங்கிறப்பெல்லாம் தேடிட்டு இருந்தேன். ஸோ இது கேஃபி ரேசராக டோட்டலாக சேஞ்ச் பண்ணியிருக்கீங்க. என்ன பர்பஸ்க்காக இந்த அளவுக்கு மாற்றி வச்சிருக்கீங்க? அதுக்கு முன்னாடி உங்களை பற்றி ஒரு இன்ட்ரடக்ஷன் சொல்லிடுங்க. நீங்கள் யார், எங்கேருந்து வரீங்க, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, எல்லாத்தையும் ஒரு இன்ட்ரடக்ஷன். என் பேர் வினோத்குமார். நான் பாண்டிச்சேரியில் இருக்கிறேன். இன்டீரியர் டிசைனராக இருக்கிறேன். ஓ, இன்டீரியர் டிசைனராக இருக்கிறனால தான் இதில் வேலை பார்த்துருக்கீங்க. ஆமாம், மேபி அப்படி கூட இருக்கலாம். ஓகே 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 டன். அது பைக் மேலே எனக்கு ரொம்ப லவ்னு கூட சொல்லலாம். ஓகே, அதனால் இந்த மாதிரி பண்ணியிருக்கிறேன். ஓகே, லவ்ங்கனால கை வைக்கலாம்ல? கண்டிப்பாக வைக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, இப்போ இது வந்து என்ன பர்பஸ்க்காக இப்படி மாற்றி வச்சுருக்கீங்க? என்ன பர்பஸ் போயிடுமா? வேணா ஆஃப் பண்ணிடலாம். சரி, ஓகே டன். இல்லை அது எரியட்டும். ஓகே சரி, ஆஃப் பண்ணிடும். ஏன்னா நைட் நேரம் ஆயிடுச்சு. ஓகே, சொல்லுங்கள் சார். இது என்ன பர்பஸ்க்காக இது வந்து இந்த அளவுக்கு மாற்றி வச்சுருக்கீங்க? டிஃப்ரெண்ட்டாக தெரியணும் தான். டிஃப்ரெண்ட்டாக லுக் பேஸ்க்காக மட்டும்தான் அதை மாற்றிருக்கீங்க. சரி, இதில் என்னென்ன விஷயம்லாம் புதுசாக ஆட் பண்ணியிருக்கீங்க? உங்கள் மைண்டுக்கு இதெல்லாம் மாற்றணும்னு ஏன் தோணுச்சு அப்படிங்கிற விஷயம்லாம் டீட்டெயிலாக சொல்லுங்கள். அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லேருந்து தலையிலேருந்து வால் வரைக்கும் எல்லாத்தையும் மாற்றிக்கிறேன். எதுன்னு சொல்கிறேன் அப்படியே சொல்லிட்டு வாங்க. என்னென்ன மாற்றிருக்கீங்கன்னு அப்படியே ஃபர்ஸ்ட்லாம் சொல்லிட்டு வாங்க. ஓவரால் பார்த்தீங்கன்னா இந்த கிட்டு ஃபுல்லாக எங்களை ஒன்று இருக்குது. ஓகே, இது அப்படியே எல்லாமே கழட்டிட்டீங்க. எல்லாத்தையும் கழட்டிட்டு இது ஃப்ரெஷ்ஷாக எனக்கு தகுந்த மாதிரி எல்லாத்தையும் நான் மாற்றிருக்கிறேன். அதான் சார், என்னென்ன மாற்றிருக்கீங்க? இப்போ மட்கார்டில் சேஞ்ச் பண்ணியிருக்கீங்களா? மட்கார்டு ஃப்ரண்ட் யூனிட்டே பார்த்தீங்கன்னா ஒரு 1000 cc யூனிட் இது. ஓ, 1000 cc. எந்த பர்டிகுலராக சொல்ல முடியுமா? 1000 CB 1050. ஸோ CB 1050 அதோட யூனிட் அப்படியே டோட்டலாக மாற்றிருக்கிறேன். இது டயரு, வீலு, ரிம், டீ ஸ்டெம். நான் சொல்ல மறந்துட்டேன். வீலுன்னு சொன்னே தான் பார்த்தா டபுள் டிஸ்க் கொடுத்துருக்கீங்க. ஆமா கண்டிப்பா. ஆமா கண்டிப்பா. ஓ, பிஸ்டன் பாத்தீங்க அப்படின்னா ஆமா 4 பிஸ்டன். கேலிபர் வந்து என்ன கேலிபர் யூஸ் பண்ணிருக்கீங்க? சேம் ஹோண்டா நிசின். ஓகே, நிசின். வெரி குட். இப்போ அப்படின்னா 4 ஃபியூஸ். இதுல எதுவும் மாடிஃபைடுன்னா பார்த்து மாடிஃபைடு இல்ல, ஹோண்டாதே ஹையர் எண்ட் மாடலே இதுல ஆட் பண்ணிக்கிறோம். ஓ, வெரி குட். நீங்க புதுசா ஒரு கிரியேட்டிவ். ஆமா, இது செய்யணும்னு சொல்லி யார்கிட்ட கொடுத்தீங்க? யாருக்குலயும் நான் கொடுக்கல. அப்புறம் என்னோட ஓன இதுல நானே அங்கேயும் நானே எடுத்து செஞ்சுக்கினேன். இன்டீரியர் டிசைனர் எல்லாத்தையும் இதுல காமிக்கிறீங்க. ஆமா, என்னோட இது இதுல காமிச்சிட்டேன். வெரி குட். இப்போ வந்து இந்த ஒவ்வொரு பார்ட்ஸும் நீங்கள் வந்து வாங்குனீங்களா இல்லை வந்து பட்டையில் கொடுத்து டிங்கரிங் வேலை பார்த்தா? எதுவுமே நோ வெல்டிங் நோ டிங்கரிங். ஓ, எதுவுமே வெல்டிங்ல டிங்கரிங்ல எல்லாம் ஒரிஜினல் எல்லாம் டைரக்ட் ஃபிட்டிங் ஒன்லி. ஸோ ஃபிட் பண்ணதெல்லாம் இது கம்பெனியில் கொடுத்து கம்பெனிலலாம் கொடுத்துக்கல, நானே மேக்ஸிமம் ரெடி பண்ணிக்கினேன். ஓகே, இல்லை அதை மட்டும் டெக்னீஷியன் மட்டும் கூப்பிட்டு பண்ணிக்கிட்டேன். ஓ, டெக்னீஷியன் கூப்பிட்டு பண்ணிட்டீங்க. வெரி குட் சார். சார், இந்த கலர் ஆப்ஷன்ஸ் எல்லாம் வந்து எப்படி கொடுக்க? இது ஹோண்டா தான். இந்த ஹோண்டா தான் கலர்ஸா? நீங்கள் எதுவும் கொடுக்கலையா? அது டேங்க் இப்போ வாங்குனீங்க அப்படின்னா டேங்க்ல நான் தான் வாங்கினேன். கலர் ஹோண்டா அது. ஆமாம். ஸோ அதில் அப்படியே வந்த கலர் தான் வச்சிருக்கீங்களா? நோ ஹோண்டா ஐரன் வண்டி, இம்போர்ட்டட்ல வர வண்டியோட கலர்ஸ் அதை மட்டும் அப்படியே நீங்கள் எடுத்து இது இந்தியன் கலர் கிடையாது. ஓகே, இந்த கலரிங் இந்த ரெட்ன்றது ஹோண்டாவோட காமன் கலர். அது தெரியும். ஓகே, இந்த ரெட் வந்து ஓகே அது வந்து ஹோண்டாவோட ஹையர் எண்ட் வண்டியில் அதே மாதிரி இம்போர்ட்டட் வண்டி. இது உங்கள்கிட்ட கேட்கலாம். இது வந்து ஹோண்டா ஹைனஸ் ஆனிவர்சரி எடிஷன்ல இந்த கோல்டு கலர். ஆமாம், இது ஆனிவர்சரி எடிஷனா? இல்லை, ஸ்பெஷல் எடிஷன். நீங்க பண்ண ஸ்பெஷல் எடிஷன் அது தெரியுது. பட் இது ஆனிவர்சரி எடிஷன்ல இருந்து கலர். ஆமா, அந்த கலர்ல எடுத்தது தான் அது. ஆனிவர்சரி எடிஷன்ல தான் வந்து இது. நீங்க எதுவும் சேஞ்சஸ் பண்ணல? இல்ல, இது அதான் எதுவுமே வந்து ஆல்டர் கிடையாது. ஓ, ஆல்டர்னேட் எதுவும் பண்ணாம நீங்க எல்லாம் ஹோண்டாவோட என்னென்ன அப்படியே இருக்கு எல்லாமே உங்களுக்கு தகுந்த ஹையர் எண்ட் வண்டியில இருந்து எடுத்து இது பண்ணி. இப்ப டயர் வந்து மாத்திட்டீங்க. வீல் பேஸ்ல வந்து குறையில அதெல்லாம் அப்படியே தானே இருக்கு. இல்ல, வீல் பேஸ் வண்டியோட ஹைட் as it is சேமா தான் இருக்கும். ஓகே, ஆனா வீல் பேஸ் சின் பண்ணி வீல் பேஸ் அதனால எதுவும் டிராபேக் இருக்கு? அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல, டிராபேக் இல்ல. இப்ப 4 பிஸ்டன் கேலிபர் வந்து வச்சிருக்கீங்க ஃப்ரண்ட்ல. பிரேக்கோட பைட் பவர் வந்து இப்படி நார்மலா சிங்கிள் டிஸ்க்னு இருக்கும்போது ஒன்ஸ் ஒரு ப்ரெஸ் பண்ணும்போது என்னதான் ஏபிஎஸ்ஸாக இருந்தாலும் லைட்டாக ஒரு ட்விஸ்ட் ஆகும். ஓகே. இது 4 பிஸ்டனு டபுள் ட்வின் டிஸ்க்ன்றனால ஒரு தடவை கிளிக் பண்ணாலே
அப்படி ஷேக் ஆகி நின்றுடும். சூப்பர் 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 சூப்பர், வெரி குட். பயம் இல்லாமல் பிரேக் பண்ணலாம். ஓகே, மைலேஜ் வந்து ட்ராபேக் எதுவும் இருக்குங்களா? மாடிஃபை பண்ணியிருக்கனால எதுவும் எதுவுமே ட்ராபேக் இல்லை. இப்போ வந்து இங்கே கேஃபி ரேசர் மாடலை செட் பண்ணியிருக்கீங்க. ஸோ இது உங்களுக்கு பெட்டராக ஃபீல் ஆகுதா? ஏன்னா ஹைனஸை பொறுத்த வரைக்கும் பின்னாடி ஒரு சீட் வந்து அந்த மாதிரி இருக்கும், ஃபேமிலிக்கு ஒரு கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும். இது ஃபேமிலி பைக்கா இல்லை, சோலோ மாதிரி தான் ரெடி பண்ணிக்கிறேன். உங்கள் வீட்டில் எதுவும் மேரேஜ் ஆயிடுச்சு? மேரேஜ் ஆயிடுச்சு. காலேஜ் பையனாட்டம் இருக்கீங்களே, அதுக்காக ஒரு வார்த்தை கேட்டுப்போம். என் பையனே காலேஜில் படிக்கிறான். வெரி குட். சரி சொல்லுங்க, உங்க மிஸ்ஸஸ் எதுவும் சொல்லிங்களா, என்ன பின்னாடி இப்படி வச்சிருக்கீங்க, நான் உட்கார்றது இல்லையா அப்படின்னு சொல்றது இல்லையா? இல்லை உங்க என் டெஸ்ட்டுக்கு என்ன வேணாலும் பண்ணீங்கன்னு சொல்லிடுவாங்க. அவங்க தலையிறதே இல்லை, தலையிட மாட்டாங்க, பண்ணிட்டாங்க. வெரி குட். இது எக்ஸாஸ்ட்லாம் எது நீங்க மாத்தல? இல்ல அதெல்லாம் எதுவும் மாத்தல. எக்ஸாஸ்ட்லாம் அதே நோட் தான். ஆனா ஹைனஸோட எக்ஸாஸ்ட் நோட் வந்து ஒரு நல்ல ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல் கொடுக்கும். அது நல்லா நானே பார்த்திருக்கேன். இது பீட் இன்க்ரீஸ் பண்றதுனால ஃபில்டரை ரெடியூஸ் பண்ணிட்டேன். ஓ அப்படியா? அது ரெடியூஸ் பண்ணிருக்கீங்க. அதான் ஏன்னா நீங்க ஸ்டார்ட் பண்ணப்ப எனக்கு சவுண்ட் பீட் பண்ணியிருக்கிறேன். ஓகே. அதுபடி டயர் எல்லாமே இம்போர்ட்டட். மெட்ஸிலர் டயர், மெட்ஸிலர். ஓ ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர். அந்த டயர் போட்டிருக்கிறேன். ஆக்சுவலா ரோட் பிரசன்ஸ் எப்படி இருக்கு? அதெல்லாம் பக்காவா இருக்கும். ரோடு பிரசன்ஸ் எல்லாருமே வச்சகன்னு வாங்காம பார்ப்பாங்க மோஸ்ட்லி. அது ஒன்று இருக்கும். வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்க தவிர டிக்ரீஸ் ஆகல. ஓ சூப்பர் சூப்பர் சூப்பர். டயர் வந்து பாத்தீங்கன்னா அது ரோட் கிரிப்புக்கு தான் அந்த டயர் யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஓகே 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 ஓகே. அதே மாதிரி அந்த டிஸ்க்கும் பாத்தீங்கன்னா ரோட் கிரிப்புக்குன்னு அந்த டிஸ்க்கு ஏற்ற டயர் போட்டிருக்கிறோம். ஓ சூப்பர் 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 சூப்பர். அதான் ஹைனஸ் வச்சிருக்கிறோம். 0 டிகிரி ரேடியல் அந்த டயர். ஓ ஓகே. எப்படி ட்விஸ்ட் ஆனாலும் பிரேக்கிங் வந்து பர்ஃபெக்ஷனாக அது பண்ணியிருக்கிறது. எல்லாமே நிசின். சூப்பர் சார் சூப்பர் சார் சூப்பர் சார். அதான் ஹைனஸ் ஓனரே வந்து என்ன வண்டிடா இது அப்படிங்கிற ஒரு ஆச்சரியப்படுற அளவுக்கு மாடிஃபை பண்ணிருக்கீங்க. ஆக்சுவலா டைல் செக்ஷன் முத கொண்டு எல்லாமே கம்ப்ளீட்டா சேஞ்ச் பண்ணிட்டீங்க. இண்டிகேட்டர்ல இருந்து டைல் செக்ஷன்ல இருந்து மக்கார்ல எல்லாத்தையும் எல்லாமே டோட்டலா மாத்திருக்காரு இந்த வண்டியை. இதுக்கான காஸ்ட் என்ன ஆயிருக்கு உங்களால சொல்ல முடியுமா? சொல்லலாமா? சொல்லலாம். அது நம்புற மாதிரி இருக்காது. ஏன்னா பரவாயில்ல, அதெல்லாம் விட்டுடலாம். சரி ஓகே. ஆனா ஒரு இம்போர்ட்டட் வண்டியோட ஃப்ரண்ட்ன்னும் போது அது அதோட ரேட் தெரிஞ்சிடும் எல்லாரும். ஓகே ஓகே. ஒன்றும் இல்லை, டிஸ்க் பேட் வந்து ஒரு 8,000 rupees பர் செட். 8,000 சார்? எஸ் 8,000 பர் செட். ஒரு பெர் செட்டே வந்து 8,000 அப்படிங்கும்போது நீங்க எந்த அளவுக்கு அந்த வண்டி வந்து லவ் பண்ணி நீங்க கிரியேட் பண்ணிருக்கீங்க அப்படின்னு நல்லாவே புரிஞ்சுக்க முடியுது. அதுவும் நீங்களே இவ்வளவு தூரம் டிசைன் பண்ணி பண்ணிருக்கிறது நிச்சயமா ஹேட்ஸ் ஆஃப், உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்றேன். ஏன்னா எதுவுமே என்னால பார்த்தா என்னால நம்பவே முடியல. ஸோ இந்த அளவுக்கு ஒரு ஹைனஸை மாற்ற முடியுமா, அந்த அளவுக்கு பிரைன் இந்த உலகத்துல யாரா அப்படின்னா நீங்க தான் இருப்பீங்க போல. அந்த அளவுக்கு வந்து உண்மையாலுமே அவ்வளோ சேஞ்சஸ் பண்ணிருக்கீங்க. ஏன்னா இந்த அளவுக்கு நான் மாடிஃபை பண்ணி எந்த வண்டியும் பார்க்கல. நிறைய அக்சசரிஸ் திங்ஸ் எல்லாம் நிறைய பேர் ஏற்றிருப்பாங்க. அது லொட்டு லுஸ்க்கெல்லாம். அதான், அதாவது பாத்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்ட்ல பாத்தீங்கன்னா நிறைய நியூ மாடல் வருது, நிறைய அக்சசரிஸ் வருது. நம்ம எப்படி லைக் பண்றோமோ ஆன்லைன்லயே கிடைக்குது. ஆனா இந்த வண்டிக்கு கிடைக்கல. ஆமா, இது வந்து ஹோண்டான்றது வந்து எல்லாரும் வாங்க மாட்டாங்க. ஹோண்டாவை தெரிஞ்சவங்க மட்டும் தான் வாங்குவாங்க. ஓட்டிட்டாங்கன்னா கண்டிப்பா வாங்குவாங்க. கண்டிப்பா கண்டிப்பா. ஏன்னா நானும் எல்லா வண்டியும் வச்சிருந்தேன். ராயல் என்ஃபீல்டுக்கு ஈக்குவல் ஹோண்டா இல்ல. ஹோண்டாவோட செக்மெண்ட் வேற. ஓகே ஓகே ஓகே. அதை மட்டும் நான் பதிவு பண்ணிடுறேன். ஓகே சூப்பர் சார் சூப்பர் சார். ஸோ இந்த வண்டியை பற்றி இவ்வளோ தூரம் எங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தீங்க. ஸோ இந்த அளவுக்கு மாடிஃபை பண்ணியிருக்கீங்க. நான் கேட்டோன்னே அதுக்கு நீங்கள் சம்மதிச்சு நான் உங்களுக்கு பேசுகிறேன், என்னென்ன செஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இருட்டு வேறு ஆகிட்டே இருக்கு, லைட் வெளிச்சம் கம்மி ஆகிட்டு இருக்கு. ஸோ உங்கள்கிட்ட இது வரைக்கும் எனக்கு பேசுனது ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு. ஸோ என்னோட ரெக்வஸ்ட் ஏற்று நீங்கள் இந்த வீடியோக்கு உள்ளார வந்து அந்த வீடியோக்கு வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். அதே மாதிரி என்னோட உழைப்பை நீங்கள் வந்து வீடியோவில் காமிச்சதுக்கு ரொம்ப நன்றி. கண்டிப்பாக சார். ஏன்னா இது யாராக இருந்தாலும் பார்த்தா கண்ணில் குத்திட்டு போயிடுவாங்க. ஓகே வியூவர்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஹைனஸ் இந்த அளவுக்கு மாற்ற முடியுமா அப்படின்னு சொல்லி பல பேர் ஆச்சரியப்படக்கூடிய ஒரு வண்டியை தான் இன்னைக்கு நான் கொண்டு வந்து உங்க முன்னாடி நான் காமிச்சிருக்கேன். அதை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் கண்டென்ட் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் நான் கொடுக்கறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். அதுவரை உங்களோட விடைபெறுவது உங்கள் TRFA. பாய் பாய்.